அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீலகிரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் சிசிடிவி செயலிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உதகை அரசு பாலிடெக்னிக் அறையில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி காட்சி செயலிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிசிடிவி கேமரா காட்சிகள் திரையில் தெரியாததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 20 நிமிடங்களுக்கு பிறகு வழக்கம் போல அது செயல்பட தொடங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நீலகிரி மக்களவை தொகுதிக்கான அந்த ஸ்ட்ராங் ரூம் வைக்கப்பட்டுள்ள அந்த சிசிடிவி செயலிழந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சனிடம் கேட்கலாம். ஜான்சன், என்ன நடந்தது? விரிவான விவரம். தேர்தல் முடிந்த, அதாவது 19 முடிந்த பிறகு 20ஆம் தேதி அன்று ஏற்கனவே 1619 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உதகை அரசு பாலிடெக்னிக்ல கொண்டு வந்து பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இதன் சுற்றிலும் ஏறக்குறைய 173 கேமராக்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அருகில் உள்ள அறையிலிருந்து கண்காணிப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சியினருக்கும் ஒரு அறை ஒதுக்கப்பட்டு அங்கு ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட திரைகள் வைக்கப்பட்டு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையை இவர்கள் கண்காணித்து வருவார்கள். இந்நிலையில் இன்று மாலை திடீரென 20 நிமிடங்கள் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையிலிருந்து எந்த சிக்னலும் கிடைக்காமல் திரைகள் அனைத்தும் எம்டியாக இருந்த காரணத்தினால் அங்கு அப்பணியில், அதாவது அந்த கண்காணிப்பு பணியில் இருந்த அரசியல் கட்சியினர் உடனடியாக வெளியில் உள்ள சக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அங்கு ஆய்வு செய்த பின் 20 நிமிட தொழில்நுட்ப காரணமாகவும் அதிகபட்சமான வெப்பம் காரணமாகவும் இந்த செயலிழந்திருப்பதாகவும் 20 நிமிடத்தில் சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். விக்னேஷ், ஜான்சன், அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் முறையா செஞ்சிருப்பாங்க தானே? ஏன்னா ஸ்ட்ராங் ரூம்ன்றப்போ 3 அடுக்கு பாதுகாப்பு, முறையான அந்த வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கும் தானே? என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க இதுக்கு? அதாவது தொழில்நுட்ப கோளாறு தான் இது. இதற்காக தனிப்பட்ட பொறியாளர்கள் அனைவரும் பணியில் இருக்கின்றனர். இது போன்ற எலக்ட்ரானிக் இதில் அவ்வப்போது ஏற்படுவது வழக்கம்தான். இதனைத் தொடர்ந்து தான் 20 நிமிடம் இது போன்று ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இனி வரும் காலத்தில் இது போன்று நடக்காமல் பார்த்துக் கொள்ளப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளார்கள். விக்னேஷ், 20 நிமிடங்களுக்கு மேலாக அங்குள்ள சிசிடிவி செயலிழந்திருக்கு. இது குறித்து அங்குள்ள அரசியல் கட்சிகள் என்ன சொல்றாங்க? அரசியல் கட்சியினர் பொறுத்தளவுக்கு இது யதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் சாதாரண கிளை செயலாளர் போன்றவர்கள் மட்டுமே இது கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள். இவர்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றியோ மற்ற தொழில்நுட்பங்களை பற்றியோ சரியாக தெரியாது. அவர்கள் பார்த்து கொண்டிருந்த போது சிறையில் எந்த விதமான சிக்னல்களும் கிடைக்காத காரணத்தால் வெளியே தகவல் சொன்னார்களே ஒழிய இது எதனால் ஏற்பட்டது, இதற்கு வேற ஏதாவது காரணங்கள் உண்டா என்பதை சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு அந்த அளவுக்கான விவரங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். விக்னேஷ், ஜான்சன், அந்த ஸ்ட்ராங் ரூம்ல மொத்தமா எத்தனை சிசிடிவிகள் அங்க வைக்கப்பட்டிருந்தது? அது எப்படி கண்காணிப்பாங்க? நடைமுறை என்ன? நடைமுறை என்பது, அதாவது அந்த பாலிடெக்னிக் சுற்றிலும் 173 கேமராக்கள், அதாவது உயர் கோபுரம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து கேமரா மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் இருக்கக்கூடிய இடத்தில் அங்கு கேமரா என 173 கேமராவும் டோட்டல் ஸ்ட்ராங் ரூமை கண்காணிப்பு வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உள்ளே தனியாக இவர்களுக்கு, அதாவது ஏற்கனவே ஒரு 50 அடி அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அறையில் 30 கேமராக்கள் வரை இவர்கள் பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையில் தான் எம்டி ஆன காரணத்தினால் தான் உள்ளே என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் இவர்கள் சற்று நேரம் குழப்பத்தில் இருந்தனர். இப்போ நிறைய சிசிடிவி கேமரா அங்க இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. இப்ப எல்லாமே ஒட்டுமொத்தமா அனைத்துமே செயலிழந்துருச்சா? இப்ப அது பதிவான காட்சிகள் எல்லாம் இப்ப அந்த 25 நிமிடங்களுக்கு குறிப்பிட்ட அந்த காட்சிகள் இப்போ இருக்காதா? அப்போ அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூமை சுற்றிலும் உள்ள வெளியே இருக்கின்ற கேமராவை சுற்றிலும் 173 கேமராக்கள், உள்ளே இருக்க கேமராக்கள் ஹார்ட் டிஸ்கில் பதிவாகி இருப்பதா என்பது எல்லாம் இதற்கு மேல் இவர்கள் அதிகாரிகள் ஆய்வு செய்த பின் தான் தகவல் தெரிவிக்கப்படும்.